தாம்பரம் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் இந்திரா என்பவரிடம் மர்ம நபர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அப்துல் காதர் இணைகிறார். வணக்கம் அப்துல் காதர், இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். தாம்பரம் மாநகர எல்லைக்குட்பட்ட இடங்களில் நேற்று ஒரே நாளில் 8 இடங்களில் இந்த செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் இந்திரா என்பவர் தனது பணியை முடித்துவிட்டு முடிச்சூர் உள்ள தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். தாம்பரம் முடிச்சூர் சாலையில் உள்ள தேவராஜா தெருவில் அவருடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் மர்ம நபர்கள் அவரை நோட்டமிட்டு வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அவர் வீட்டின் கதவை திறப்பதற்காக கொஞ்சம் சிறிது காலம் தாமதமான நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த மர்ம நபர்கள் திடீரென கண்ணியமிக்கும் நேரத்தில் அவருடைய 5 பவுன் தங்க செயினை பறித்துவிட்டு பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வந்த நண்பர்கள் ஏறி தப்பி சென்றனர். இந்த சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் தற்போது பீர்க்கங்கனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதே போல நேற்று தாம்பரம் ரயில்வே மைதானத்தில் பொருட்காட்சியை பார்வையிட வந்த சேலியூரை சேர்ந்த பெண்மணி ஒருவரிடமும் செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றுள்ளது. இதே போல தாம்பரம் மாநகர எல்லைக்குட்பட்ட நேற்று ஒரே நாளில் 8 காவல் நிலையங்களில் இந்த புகார் செயின் பறிப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நேற்று தினம் தாம்பரம் மாநகர காவல் ஆணையருக்கு அலுவலகத்தில் உட்பட்ட காவலர்களிடையே பொங்கல் விழாவானது குடும்பத்துடன் கலந்து கொண்ட பொங்கல் விழாவானது செம்மஞ்சேரியில் ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த கல்லூரியில் நேற்று மாலை முதல் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியாக தாம்பரம் மாநகர அனைத்து காவலர்களும் கலந்து கொண்டனர். இந்த சம்பவத்தை வாய்ப்பாக பயன்படுத்திய கொள்ளையர்கள் திட்டமிட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் தற்போது தெரிய வருகிறது. 8 காவல் நிலையங்களும் இது சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நேற்று இரவு இது சம்பந்தமாக அறிவுறுத்தப்பட்டு தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போதுதான் வாகன சோதனையில் தப்பிப்பதற்காக நேற்றைய தினம் அந்த கொள்ளையர்கள் வாகனத்தை தாம்பரம் சாலையில் உள்ள அந்த வண்டியை விட்டுவிட்டு தப்பி ஓடிய காட்சிகளும் தற்போது பதிவாகியுள்ளது. அந்த வாகனத்தை மீட்டு தொடர்ந்து கொள்ளையர்கள் யார் என்பது குறித்தும் தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்.